ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நான் 11 மணிக்கு தான் விலாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வேலைகள் என்னென்ன, இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலையிலே செடிக்கெலாம் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். காலையில் டிஃபன்லாம் கொடுத்து அங்கிள் வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. இப்போ மதிய வேலைகள் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாதம் வைக்கலான்ட்டு போனேன், கரண்ட் இல்லை. எலக்ட்ரிக் குக்கர் ஆன் பண்ண முடியல. இன்வெர்ட்டரில் அதுக்கு வந்து கனெக்ஷன் கிடையாது. அதனால் கரண்ட் வர்ற வரைக்கும் அது அப்படியே ஹோல்டில் இருக்கட்டும். நான் போயிட்டு புளி ஊற வச்சிடலாம். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு புளி மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன். என்னோடய செடியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி மேல் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. துணி காய வைக்கணும், துணியெல்லாம் போடணும். இன்றைக்கி டேயில் என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதோட இன்றைக்கி விலாக் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போகலாம். புளியை ஊற வச்சாச்சு. நானும் அங்கிளும் தான். தம்பி வெளில போயிருக்கான். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் புளிக்குழம்பு முருங்கைக்காய் போட்டு அதனால் புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து நான் அந்த புளி தான் வாங்குவேன். நான் இது இல்லைன்னாக்கா அப்படி தோசை மாதிரி ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த புளி வாங்குவேன். கொட்டை இல்லாதது நல்லாயிருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு புளி வந்து ஸ்டாக் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யுதுன்னா கருப்பாகிடுது. மீன் குழம்புலாம் வச்சா கருப்பாக தெரியுது. எனக்கு புது புளியில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கலர் நல்லா எல்லோயிஷாக இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் புளி வந்து தித்திப்பும் புளிப்புமாக இருக்கணும். ஒரே புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இது பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, வெல்லம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புளிப்பு மட்டும் இல்லை, கொஞ்சம் இனிப்பும் இருக்கும். அதுதான் வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கெல்லாம் ஊற்றும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு காரக்குழம்புலாம் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம போயிட்டு மரத்தில் பறிச்சிட்டு வரலாம். கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிது. நம்மளே தனியாக சாப்பிடக்கூடாது இல்லைங்களா, எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால் நான் எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முருங்கைக்காய் கொடுத்துட்டேன். கொஞ்சம் முருங்கைக்காய் தான் இருக்குது. அதனால் நம்ம போயிட்டு மரத்தில் இருக்கிற ஒரு 2 முருங்கைக்காய் ஒன்று தொங்குது 2, அதை பறிச்சிட்டு வந்துடுவோம். நல்ல நல்ல முருங்கைக்காவாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுத்தாச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு செம்ம வாசமாக இருக்குது உங்கள் வீட்டு முருங்கைக்காய் அப்படின்னாங்க. ஏன்னா கடையில் வாங்குகிற முருங்கைக்காய் வந்து வாசம் இருக்க மாட்டேங்குது குழம்பு. நம்ம வீட்டு முருங்கைக்காய் வந்து நாட்டு முருங்கைக்காய் செம்ம வாசமாக இருக்கும். முருங்கைக்காய் குழம்பு வச்சுல வாசமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன வச்சுருக்கோம் பாருங்க. இது என்னன்னு கண்டுபிடிங்க. இது என்ன காய்? நார்த்தங்காய். இதெல்லாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டிலலாம் இருக்கும், எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும். இதை நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்லா பழமாக பார்த்து பறிச்சிட்டு வந்து உரிச்சிட்டு அந்த சொலையில் வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி சாப்பிடுவோம். லைட்டாக சுண்ணாம்பு தடவிட்டோம்னா இந்த நார்த்தங்காய் சொலையில் சுண்ணாம்பு தடவுறப்ப இனிப்பாகிடும், புளிப்பு ரொம்ப இருக்காது. அந்த மாதிரி சாப்பிடுவோம். இது நான் ஊறுகாய்க்காக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வெல்லம் போட்ட பச்சடி பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு கட் பண்ணி வெல்லம் போட்டு பச்சடி மாதிரி பண்ணுவாங்க. நம்ம மாங்காய் பச்சடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த தோலெலாம் சீவிட்டு நான் இன்றைக்கி வந்து ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு தான் வாங்கினேன். ஊறுகாய் தீந்துருச்சு, மாங்காய் ஊறுகாய் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஒரு ஊறுகாவை இனிமேல் போட்டு நம்ம ரெடி பண்ணணும். நான் கொஞ்சம் வாங்கினேன். எத்தனை இருக்குதுன்னு தெரியல, அங்கிள் வாங்கிட்டு வந்தாங்க. எத்தனை இருக்கிறது? 2, 4, 6, 8 காய் இருக்குது. அப்பா இதுவே எனக்கு போதும், 6 மாதத்துக்கு இருக்கும் இந்த ஊறுகாய். ஆனால் ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடவே முடியாது. ஒரு பீஸாக அதை வச்சா தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம போயிட்டு முருங்கைக்காய் இருக்கான்னு பார்த்து பறிச்சிட்டு வந்துடுவோம். இதுதான் எங்களோட குட்டி தோட்டம். ஏன்னா இருந்த இடத்த ஃபுல்லாக வீடு கட்டிட்டாங்க. இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல தேவையான செடியெல்லாம் வச்சுருக்கேன். முருங்கை மரம் நல்லா பெருசாக தழைஞ்சி வந்திருந்தது. இங்கே என்ன எல்லாருமே வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா, அதனால் ஜேசிபி இதை பார்த்திங்களா, புது வீடு கட்டியிருக்காங்க. ஜேசிபி பாடுறப்ப எல்லாம் உடச்சி இந்த களையெல்லாம் உடச்சிருச்சு. அதனால் வழியில் இருக்கிற களையெல்லாம் நானே கொஞ்சம் வெட்டி விட்டுட்டேன். அப்புறம் காயெலாம் நிறைய காய்ச்சிது. அப்புறம் நல்லா நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெலாம் கொடுத்துட்டேன். இப்போ 2-3 முருங்கைக்காய் தான் தொங்குது. அதை அப்படியே பறிச்சிட்டு போயிடலாம். மருதாணி நிறைய இருந்துச்சு, உடச்சி தோட்டமே நல்லா அடைஞ்சி போயிருந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா தான் ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து ஜாதி மல்லி, நல்லா பிங்க் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜாதி மல்லி செடி செம்ம வாசமாக இருக்கும். சாயந்தரமே பூத்துரும். நான் கொஞ்சம் மொக்கா பறிச்சிட்டு போயிட்டு சாமி ரூமில் வச்சுருவேன். சாயந்தரத்தில் பூத்துச்சுன்னா அப்படியே சாமி ரூமே வாசமாக இருக்கும். கொஞ்சம் செடிக்குன்னு விட்டுருவேன். ஏன்னா செடியை மொட்டையாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வச்சுருவேன். அதுதான் பூத்துருக்கு. இல்லைனாக்கா நான் கொஞ்சம் நிறைய பூத்துருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் மொட்டு பறிச்சிட்டு கொஞ்சம் செடிக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுதான் ஜாதி மல்லி செடி. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், அதனால தான் கொஞ்சமாக இருக்குது தொட்டி. இல்லைனாக்கா நல்லா அடைஞ்ச மாதிரி இருக்கும். எல்லா செடியும் நல்லா வளர்ந்துருச்சு. தோட்டமே அடைச்சிக்குமே, பாம்பு ஏதாவது வந்துடும் பயந்துக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய குட்டியூண்டு துளசி செடி மாடம்
துளசி மாடம் வந்து குட்டியாக வாங்கினேன் டெரக்கோட்டா கடையில். அதான் இது குட்டி மாடமாக இருக்குது. புது செடி வச்சேன். பழைய துளசி செடி கொஞ்சம் காஞ்சிருச்சு, அதில் புது செடி வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாடு தான் வந்து என்னோடய செடியெல்லாம் கடிச்சிரும் பாருங்க. ஆனாலும் பாவமாக இருக்கும், அடிக்கவும் மனசு வராது. தண்ணி தேடி வந்திருக்கு. தண்ணி தேடிட்டு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு வச்சுட்டு போயிடும். இதுக்கு பயந்துட்டு நான் சைடில் தான் சந்தனமல்லி செடியெலாம் வச்சுருக்கேன். இது என்னோடய அரளிப்பூ செடி. இது வந்து சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சமாக வச்சுருப்பேன் இந்த இடத்துல. சாமி கும்பிடும்போது இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு சாமிக்கு பூ வெளியில் வாங்க முடியலன்னா அதை பறிப்பேன், இல்லைனாக்கா அதிகமாக அதை பறிக்க மாட்டேன். அங்கிள் வாங்க மறந்துட்டாங்க, சாமி கும்பிட்றதுக்கு சாமிக்கு பூ வாங்கிறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னு நான் மட்டும்தான் அதை எடுப்பேன். என்னோடய குட்டி பட்டன் ரோஸ் செடி. இது வந்து 5 அடுக்கு மல்லி, என்னமோ குட்டியாக பூத்துருக்கு. இன்றைக்கி சீசன் முடிய போதா என்னன்னு தெரியல. இது ஹெக்ஸோரா பெருசாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய செடியாக இருக்கேன்ட்டு கொஞ்சம் வெட்டிட்டேன். மீதியில் வந்து பூத்துருக்கு. இட்லி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நல்லா டார்க் பிங்க், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை கூட கட்டி தலைக்கு வச்சுக்கிறாங்க, சாரிக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது அப்படியே மொட்டா பறித்து நல்லா அழகாக கட்டி வச்சுக்கிறாங்க. இது அடுக்கு நந்தியாவட்டை. இதுவும் பெரிய செடியாக இருந்துச்சு, கட் பண்ணிட்டேன் நான். இனிமேல் வளர்ந்தாதான், ஏன்னா அப்பப்போ கட் பண்ணி விட்டால் தான் தோட்டம் க்ளீனாக இருக்கும், இல்லைன்னாக்கா நல்லா இருக்காது. இதெல்லாம் அழகுக்கு வைக்கிற செடி. ரோஜா செடியெல்லாம் கூட கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா பன்னீர் ரோஜா செடி. அது ரெட் ரோஸு, அது வந்து 7 ரோஸுன்னு சொல்லுவாங்களே, 7 days ரோஸுன்னு சொல்லுவாங்க, அது எல்லோ கலரு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டார் ஃப்ரூட் செடி காமிக்கிறேன். சூப்பராக நிறைய காய்ச்சிச்சு. இப்போ வந்து அதுக்கு உரம் போடாமல் ஒரே ஒரு காய் மட்டும் காய்ச்சிருக்கு, ஸ்டார் ஃப்ரூட்டு. நல்லா புளிப்பு இனிப்புமா சூப்பராக இருக்கும். மாடு பார்க்குது பாருங்க. இது ஜாதி மல்லி செடியை விடவே விடாது, அது இப்படி கடிச்சிட்டே தான் இருக்கும். அது கடிச்சது போக தான் மிச்சமே அது வந்திருக்கு பாருங்க. ஒரே காய் இருந்துச்சு, நம்ம தேடி கண்டுபிடிப்போம். பார்த்தீங்களா, அதை உள்ளார இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இது வந்து பழுத்துருச்சுன்னா எல்லோ கலரில் மாறிடும். நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும், புளிப்பும் இனிப்புமா இருக்கும். நெல்லிக்காய் ஒரே இதுவாக புளிக்கும், இதில் கொஞ்சம் இனிப்பும் கலந்துருக்கும். நிறைய காய்க்கும் பாருங்கள். தண்ணி ஊற்றி நல்லா எருவுலாம் வச்சோம்னா நிறைய காய்க்கும். நிறைய சீசனே கிடையாது இதுக்கு, எப்பயுமே காய்ச்சிட்டு இருக்கும். அது நிறைய காய்க்கிறப்ப ஒரு தடவை வீடியோ போடுறேன். அவ்வளோதான், குட்டி தோட்டம் தான். அளவாக வச்சுக்கிட்டேன் நான். ஹெக்ஸோரா, கனகாமர செடி வச்சுருக்கேன், அந்த மாதிரி மருதாணி, இந்த மாதிரி பூச்செடிலாம், ரோஸ் செடி எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இந்த தொட்டி. அந்த செடியெலாம் பழைய செடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு புது செடி போட்டிருக்கேன், குட்டி குட்டி தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த தொங்குற தொட்டியில் போட்டு கொண்டு போய் மேலே மாட்டி விடணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபிலோடென்ட்ரான் செடி. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்துருப்பீங்க, இதை வந்து ஒரு பித்தளை பாத்திரம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஃப்ளவர் பாட் வந்து பித்தளையில் இருக்கும், பிராஸில், அதுக்குள்ளே இதை வச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா மாடர்னாக தொட்டியில் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த செடி. இங்கே தான் என்னோடய முருங்கை மரம், அதுக்குள்ளாரியே மருதாணி செடி, சந்தனமல்லி செடிலாம் அது சைடு தான் வச்சுருக்கேன் நான். நம்ம வந்து காய் பறிச்சிட்டு அப்படி கிளம்பிடலாம். ரொம்ப தூரமாக இருக்குது, வாங்க எடுத்து தான் பறிக்கணும். வாங்க எடுத்துகிட்டு பறிச்சிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, சமைக்க போயிடுவோம். முருங்கைக்காய்லாம் பறிச்சிட்டேன். ஒரு 3 முருங்கைக்காய் தான் பறித்தேன், அவ்வளோதான் இருந்தது. மீதியெல்லாம் பறிச்சிட்டேன் நான். அதான் வெளியில் தொங்குறதெல்லாம் அந்த ஜேசிபி வந்து உடச்சிருச்சு, கிளைய வழியில் போயிடுச்சு. அதனால் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு பார்த்தா? கருடன் கிழங்கு திருஷ்டி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிழங்கு. இப்போ நான் வந்து அதுலேருந்து கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த கிழங்கே கிடைக்கவே இல்லை. இப்போ தான் அங்கிள் வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கும்போதே ரொம்ப வாடி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு மஞ்சள் கயிறுலாம் போட்டு கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ கட்டக்கூடாதாமே, நல்ல நாள் பார்த்து தான் கட்டணுமா. அதான் வர்ற அமாவாசை அன்னைக்கு நம்ம வாசலில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம போயிட்டு சாமி ரூமில் வச்சிட்டோம்னா அமாவாசை அன்னைக்கு இதை அடித்து கட்டணும். அதுக்கு தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கட்டுங்க, கண் திருஷ்டி இருந்தால் போயிடும். இது வந்து அப்புறம் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா, செடி மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா வீட்டில் நிறைய லக்ஷ்மி
தங்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பண வரவுகள் வரும், நல்ல செய்தி வரும், சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை நான் கூட வாங்கினேன். சின்ன கிழங்காக தான் இருந்துச்சு, பரவாயில்ல கிடச்சதே போதுன்ட்டு வாங்கிட்டேன். அப்புறமா பெரிய கிழங்கு கிடைக்கிற வரைக்கும் இது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நானே கயிறுலாம் ரெடி பண்ணேன். மஞ்சள் கயிறு நூல் தான் இருந்துச்சு, அதை நிறையா தடவை அப்படியே மடிச்சுட்டு மஞ்சளில் நல்லா பிசைஞ்சி கயிறு ரெடி பண்ணிட்டேன், தேய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். கிழங்கையும் நல்லா கழுவிட்டு மஞ்சள் ஃபுல்லாக தடவணும்னு சொன்னாங்க, எல்லா இடமும் பொட்டு வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி குங்குமம் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கட்டி வைக்கணும். அமாவாசை அன்னைக்கு நம்ம கட்ட போகிறேன். நான் கரண்ட் வந்து இன்றைக்கி வராதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஷட் டவுனா, சாயந்தரம் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. 5 மணி ஆகும், அப்புறம் தான் கரண்ட் வரும்ட்டாங்க. அதனால் நான் எலக்ட்ரிக் குக்கரில் இருந்த ரைஸை வந்து அப்படியே சாதமாக வடிச்சிட்ருக்கேன். அதை போட்டாச்சு. அதோட நம்ம இப்போ குழம்பையும் தாளிச்சிடலாம். காரக்குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே தாளிக்க வேண்டியதான் நம்மளுக்கு. நான் வந்து சாதம் வேகும்போது கொஞ்சம் உப்பு போடுவேன். அது வந்து மதுரை ஸ்டைலில், மதுரையில் வந்து என்ன பண்ணுவாங்க, உப்பு போடுவாங்க சாதத்துக்கு. உப்பு போட்டு கலந்து விட்டுருவாங்க. அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாதமும் ருசியாக இருக்கும். ரொம்ப போட மாட்டாங்க, சும்மா கொஞ்சோண்டு போடுவாங்க ஒரு ருசிக்கு. ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதனால் சாதத்துக்கு கொஞ்சம் போடுவாங்க. குழம்புல கொஞ்சம் உப்பை குறைச்சி போட்டுப்பாங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் மீந்தவுடனே தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த கஞ்சை தான் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிப்பாங்க, ருசியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி வெறும் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்காமல் ஒரே ஒரு கத்திரிக்காய் அது கூட போட்டிருக்கேன். அப்படியே தாளித்து விட்ருவோம். நம்ம ஈஸியாக தான் வைக்க போகிறேன் நான். இதை வந்து கிராமத்து ஸ்டைலில் சும்மா சிம்பிளான, எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் வைப்பாங்க, டக்குன்னு வைக்கிற ஒரு காரக்குழம்பு. எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதக்கிட்டு காய்கறி போட்டு வதக்கணும். வதக்கி குழம்பு தாளிக்கணும். கடுகையும் போட்டுடலாம். பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். சில பேர் பூண்டு நிறையா போட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க, நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த பூண்டெல்லாம் அப்படியே குழம்புலையே தங்கி போயிடும். அதனால் நான் ஒரே ஒரு பூண்டு மட்டும் உரித்து போட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டுக்கலாம். டெய்லி ஹெவியாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வயிறு சரி இருக்காது. எப்போ பார்த்தாலும் சிக்கன் மட்டன் அது இதுன்ட்டு ஹெவியாகவே சாப்பிடக்கூடாது. நடுவில் கொஞ்சம் சாம்பார் காரக்குழம்பு எல்லாமே சாப்பிடும்போது தான் வயிறு வந்து சமமாக இருக்கும். ஏன்னாக்கா ஹெவியாக போட போட நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் இந்த காரக்குழம்புலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னாக்கா அந்த புளி சேருது பார்த்திங்களா, ஃபுட் பாய்சன் இருந்தாலுமே எடுத்துரும். அது மாதிரி புளி சாதம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சில பேருக்கு ரொம்ப வாமிட் ஆகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் புளி சாதம் கொடுத்து பாருங்கள், டக்குன்னு அவங்களுக்கு அந்த வாமிட்டிங்கே நிற்கும். ஏன்னா அந்த புளி வந்து அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஒர்க் பண்ணும். நல்லா அந்த வாமிட் ஆகிற அந்த தன்மையவே மாற்றி விட்டுரும். ஃபுட் பாய்சனெல்லாம் எடுத்துரும் அது புளி. ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி கூட அது. புளி சாதம் கிண்டுனா கெடாமல் இருக்குது பார்த்தீங்களா சாதம், அந்த அளவுக்கு அதில் சத்து இருக்குது அதில். எங்கள் வீட்டிலலாம் நல்லா மத்தியானம் எங்கேயாவது நல்லா ஹெவியாக சாப்பிட்டா கூட நைட்டில் கொஞ்சோண்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, அப்போ தான் செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறியெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட போகிறேன். இது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கனாலே அதுவே திக்காயிடும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதுதான். இதில் ஒரு துண்டு வெல்லம் போடுவேன். வெல்லம் போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த காரமும் புளிப்பும் இனிப்பும் எல்லாம் ருசியாக இருக்கும் குழம்பு. இல்லை ஒரு பீஸ் தான் போடுறேன். போட்டு கொதிக்கட்டும், காய்கறி வேகட்டும் நல்லா. சாதம் வெந்துருச்சுன்னா அதையும் வடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து அந்த செவுத்து மேலே அப்படியே வச்சுட்டு அப்படியே வடிக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் சில வீடியோஸில். எனக்கு அந்த மாதிரி வடிக்கிறதுக்கு பயமாக இருக்கும். எனக்கு சாதாரணமாக சாதம் வடிக்கிறதுனாலே பயம்தான். அதனால தான் நான் குக்கரில் வச்சுருவேன், இல்லைனாக்கா எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுருவேன். வடிக்கிறதுனா ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா பாருங்களேன், நேராகவே ஊற்றாது, அது சைடில் தான் ஊற்றும். கையில் பட்டுருன்ட்டு ரொம்ப பயப்படுவேன். இந்த மாதிரி பலகட்டையில் வச்சு தான் நான் வடிப்பேன். நீங்கள் எப்படி வடிப்பீங்க, சவுறு மேலே வச்சு வடிப்பீங்களான்ட்டு சொல்லுங்கள். அது எனக்கு வரவே வராது, பயமாகவும் இருக்கும். ஆனால் இதுதான் சேஃப்டி கொஞ்சம். இப்படி வடிச்சிட்டு நம்ம அழகாக கவுத்தி விட்டுக்கலாம்.
எப்போயாவது ஒரு தடவை தான் நான் வடிப்பேன், எப்பயுமே வடிக்கிறதில்ல. இந்த மாதிரி கரண்ட் இல்லை, எலக்ட்ரிக் குக்கர் வைக்க முடியாது அப்படின்னா மட்டும்தான் வடிச்சுக்குவேன் நான். குழம்பு கொதிச்சிட்ருக்கு, சாதமும் வடித்தாச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு நல்லா 2 உடச்சி வச்சுருக்கேன். நல்லா கையாலேயே பிசைஞ்சி விட்டு வச்சுருக்கேன். அதையும் தாளிச்சிருவோம். பொடி மாசா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுப்போம். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பிசைஞ்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி இறக்க வேண்டியதான் உப்பு போட்டு. அவ்வளோதான், பொடி மாஸ் ரெடி ஆகிடும். காரக்குழம்புக்கு இந்த பொடி மாஸ் தான் செம்ம மேட்சாக இருக்கும். ஏன்னா காரமாக இருக்கும், காரக்குழம்பு வந்து காரமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து காரம் கம்மியாக இந்த மாதிரி வெறுமனே பச்சை மிளகா உப்பு மட்டும் போட்டு நம்ம வதக்குனா இந்த பொடி மாஸ் தான் செம்ம மேட்சாக இருக்கும். காரமாக செஞ்சால் நல்லா இருக்காது. ரொம்ப மசிச்சிடாதீங்க. இந்த மாதிரி 1-2 மசிச்சிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பிசுப்பாக இருக்கும் உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஊறுகாய் தான் தாளிக்கணும், நார்த்தங்காய் வேக வைக்கணும். குழம்பு ரெடியானதுக்கப்புறம் அதை வேக வச்சுருவோம் நம்ம. ஏன்னா அது வாங்கிட்டே இப்போ நார்த்தங்காய் வாங்கி 4-5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஊறுகாய் தாளிக்க லேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வேறு கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அதையும் தாளிக்க முடியாமல் போயிடும். இன்றைக்கி அதை தாளித்தே ஆகணும். அதை உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் நம்ம. சாதத்தை நிமித்தி வச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டு ஹார்லிக்ஸ் குடிச்சிடலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அவ்வளோ B12 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. B12 சத்து இருக்குது, அது குடிங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு அப்படின்வாங்க. எப்போயாவது சான்ஸ் கிடைக்கும் போது மட்டும் ஒரே ஒரு டம்ளர் குடிப்பேன் நான். நல்லாயிருக்கும், நீங்களும் குடிங்க. அது மாதிரி கொஞ்சம் சாதம் போட்டு ஆற்றிட்டு குடிங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா திக்காயிடுச்சு, இதை இறக்கிடலாம். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வடித்த கஞ்சி குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு குடிக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். சின்ன பிள்ளையில் எல்லோரும் பக்கத்து வீட்டுக்கெலாம் விளையாடும் போகும்போது அவங்களாம் வீட்டிலலாம் குடிச்சிட்ருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் தோணவே தோணாது. இப்போ எல்லோரும் சொல்ல அது குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நாளாக பழகிடுச்சு. இப்போ கொடுத்தா குடிப்பேன் நான். ஒரு டம்ளர் அளவுக்கு குடித்தா நல்லா தான் இருக்குது, ஒரு எனர்ஜியாக. கொஞ்சம் சூடாக குடிக்கிறோம் பார்த்தீங்களா, வேலைக்கு நடுவில் அதை குடிச்சிட்டு வேலை செய்யும்போது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. நல்லா நார்த்தங்காய் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கணும். அந்த மாதிரி கத்தி ஏதாவது உள்ளார விட்டு பாருங்கள், வேகலைன்னா சாஃப்டாக உள்ளே போகாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் வேக தான் வைக்கணும். நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரியும் போது உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஊறுகாய் சாப்பிட்லாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் வறுத்துட்டு இதை மிக்சியில் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நார்த்தங்காயை நல்லா பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். ஆறின உடனே கட் பண்ணுங்க, இல்லைன்னா சூடாயிரும், சுட்டுரும் கையை. ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நார்த்தங்காயை அதில் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். அப்படி கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, மேலே தெரிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வதக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஏற்கனவே வெந்ததால் நம்மளுக்கு ஈஸியாக ஊறுகாய் ரெடி ஆகிடும். வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், இப்போ தனியாக உப்பு போடணும். ஏன்னா நம்ம காரம்லாம் இப்போ சேர்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் அதுக்கும் சேர்த்து இப்போ உப்பு போட்டு செக் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வரைக்கும் நான் மஞ்சள் பொடி போடுவேன், ஏன்னா அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் தனி மிளகாத்தூள் 100 கிராம் போட்டிருக்கேன். காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ குறையிறதுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது மீடியமில் இல்லைன்னாக்கா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. அதுலேயே வெந்து போயிடும். அந்த தோலெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட இப்படி கிளறிக்கிட்டு இருக்கும்போதே நல்லா சாஃப்டாக ஆகிடும். எல்லா பக்கமும் கலந்து விடுங்க, நல்லா பொறுமையாக கலந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னாலோ உப்பு பத்தலைனாலோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏற்கனவே நான் 100 மில்லி எண்ணெய் இருக்கும் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒரு 50 மில்லி ஊற்றிருக்கேன். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கிளறிட்டுருக்கேன். இதுலேயே நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய்
ரொம்ப ரொம்ப நல்லது. ஜுரம்லாம் வந்து ரொம்ப வாயெலாம் கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துலலாம் இந்த மாதிரி இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வாய்க்கு. வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து கலந்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கிளறின உடனேவே நீங்கள் இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் அப்படி திரும்பவும் வானலில் போட்டு ஒரு 2 கிளறி எடுத்து வச்சுட்டிங்க வச்சிங்களேன், வருஷக்கணக்காக இருக்கும். இன்றைக்கி சாப்பாடு என்னென்னா சுட சுட சாதமும் காரக்குழம்பு ரெடியாக இருக்குது. பொடி மாசும் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள் லஞ்சு தானே. தயிர் இருக்குது, ஊறுகாய் தளிச்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். எங்கள் 2 பேர்த்துக்கு இது போதும். நிறையெல்லாம் சமைச்சா எங்களால் சாப்பிட முடியாது, இதுவே அதிகம் எங்களுக்கு. இதை ஆறுனோடனே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. மேலே போய்ட்டு துணி காய வைக்கலாம், துணி மிஷினில் போடலாம் அப்படின்னா கரண்ட் இல்லை. அதனால் துணி எப்படி காயுதுன்னு மட்டும் நான் பார்த்துட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா குரங்கு வந்துடுது, அது வந்து துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டுரும். நல்ல வேலை எல்லாமே ஒழுங்காக கிடக்கு. இங்கே பாருங்கள், அல்மண்டை எங்கே போயிருக்கு பார்த்தீங்களா? கீழேந்து மேலே போயிட்டு தொட்டி தொங்க விடுவோம் பார்த்தீங்களா, கம்பி, அதில் போயிட்டு சுற்றிட்டுருக்கு. இதை ஃபுல்லாக இதில் எடுத்து விடணுன்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதான் சுற்றி விட்டுருக்கேன். அழகாக அப்படி சுற்றி வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் மேலே. இப்போ எல்லாம் துணிலாம் ஒழுங்காக காயிடான்னு செக் பண்ணிவிட்டு கீழே போயிட வேண்டியது. அங்கிள் வந்தோடனே சாப்பிட்டுட்டு லஞ்ச் விலாகு முடிஞ்சுது, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விலாக முடிச்சாச்சு. ஒரு ரவுண்டு எல்லா இடத்தையும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன். அவ்வளோதான், சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது கீழே. அங்கிள் வந்தோடனே அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சூடாக இருக்குது எல்லாமே. அங்கிள் வந்தோடனே எல்லாருமே 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சாதான் அப்புறம்தான் ஃப்ரெஷ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.